எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நிறைய கற்பழிப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் வந்து நடக்குது இல்ல. இதை பத்தி எல்லாம் என்னத்த பேசுறதுனே தெரியல. அன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். 60 வயது மூதாட்டியை வந்து கற்பழிச்சுட்டு அவங்களுடைய கணவர் 70 வயது கணவரை வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் பார்த்தா பெண் பிள்ளைகள் வந்துட்டு 2 வயசு பெண் பிள்ளையை வந்துட்டு ஒரு டிஎம்கே நிர்வாகி வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணாரு, பாலியல் வந்து சீண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வருது. இதுக்கெல்லாம் வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஆக்ஷனே எடுத்ததில்லை. இது வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து இவங்க யாருமே வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் மூடி மறைப்பாங்க. டிஎம்கே இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். இப்ப ஒரு அரசியல் கட்சி இருக்குங்கிற பட்சத்துல ஒரு நாட்டை ஆள்றப்ப அந்த நாட்டுல உள்ளவங்களை காப்பாற்ற வேண்டியது சரிங்களா. இப்ப டிஎம்கே ஆட்சியில இருக்குன்னா அவங்க அதாவது அதிகபட்சமா ஏதாச்சும் ஒரு விஷயம் மக்களை காப்பாத்துறதுக்காக ஏதாச்சும் செய்யணும். இப்ப இங்க காப்பாற்ற முடியாது. ஏன்னு கேளுங்களேன், எல்லாருமே உள்ளுக்குள்ளேயே வந்து கூட்டுக்கலவாணியா இருந்தா அந்த விஷயத்தை எப்படி இருப்பாங்க, ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டா என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் இல்லையா. இப்ப இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நடிகர்கள் நடிகைகள்லாம் இப்ப காலகட்டத்துல ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்துல வந்து இவங்க எல்லாரும் கொண்டடிச்சாங்க. இந்த சூர்யா, அதுக்கப்புறம் இந்த சிவகுமார் ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து மத்தவங்க எல்லாம் ஐயோ இப்படி நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் ஆவுனா வந்து வண்டி கட்டிக்கிட்டு வந்துருவாங்கல்ல. ஜோதிகா இவங்க எல்லாரும் இப்ப எல்லாம் எங்க போனீங்க? எல்லாரும் பாய மூடிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. இப்ப வந்து யாரையுமே வந்து இது பண்ணலையா? அவங்க காலகட்டத்துல எல்லாம் கம்மியா நடந்தது எல்லா அநியாய செயல்களும் இப்ப வந்து எல்லாம் கம்மியா நடக்குதா? எல்லாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகிட்டு இருக்கு. இப்ப ஏன்னா உங்க பிள்ளைங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இல்லையா. உங்களுக்கு வந்து உடனே அவார்டு கிடைச்சிருது, உடனே பணம் கிடைச்சிருது, உடனே உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் தூக்கி கொடுத்துறாங்க அப்படிங்கறதுனால நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. சரி, என்னமோ பண்ணி தொலைங்க, அது உங்களுடைய விஷயம். அப்புறம் இந்த பாலியல் வன்கொடுமை வந்து பண்றாங்கல்ல. இப்ப கூட ஒரு பொண்ணு 12ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. பாலியல் வன்கொடுமை பண்றீங்களே, என்ன 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 உங்களுக்கு என்ன நீங்களா ஒரு ஆம்பளைங்களா? அது என்ன பொம்பளை பிள்ளைங்களை பொண்ணோட அனுமதி இல்லாம வெச்சமா இல்ல உங்களுக்குலாம்? எதுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ண போய் முட்டிட்டு சாக வேண்டியதானே எங்கேயாச்சும் போயிட்டு? என்ன பாலியல் வன்கொடுமை? எப்ப பார்த்தாலும் பெண்களை வந்து ஒரு கற்புன்னு சொல்லிட்டு அந்த இதை வச்சுக்கிட்டு பெண்களை வந்து அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய எல்லாத்தையும் வந்து இது பண்ணி கொலை செய்யறது வெக்கமா இல்ல? நீங்க என்ன ஆம்பளைங்க? ஒரு பெண்ணை வந்து அவளோட விருப்பம் இல்லாம தொட்டதான் ஆம்பளைக்கு அழகா? ஆம்பளைனா என்ன உடனே புள்ள கொடுத்துட்டா எல்லாரும் ஆம்பளை ஆயிடும் அப்படிமா? எப்ப பார்த்தாலும் எல்லாம் எங்க பாரு கிளவி விட்டு வைக்கிறதுல 2 வயசு பொண்ணு விட்டு வைக்கிறது கிடையாது. யாரை பார்த்தாலும் போறப்ப வந்து எவ்வளையாச்சும் ஏதாச்சும் பண்ணிடுறது. ஏன் பெண்களுடைய உடம்பு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? எல்லாருக்கும் வந்துட்டு உங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு உடம்பு தானே இருக்கு. மத்த பெண்களுக்கு இருக்க உடம்பு தானே அக்கா தங்கச்சிங்களுக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருக்கு இல்ல. அந்த பெரியார் சொன்னார்ல, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா போய் அம்மா கிட்ட போ, அக்கா கிட்ட போ, தங்கச்சி கிட்ட போய் உன் அம்மாவை கொள்ளு, அக்காவை கொள்ளு, தங்கச்சிட்ட கொள்ளு. உனக்கு அப்படி எல்லாம் ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா போய் அவங்க கிட்ட பண்ணு. அதை விட்டு அடுத்த வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு வச்சிருந்தா அது என்ன அதுங்களை வந்து இது பண்ணிட்டு கொலை பண்றது வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்ன தண்டனை எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால வந்து நம்ம பண்ணுவோம்டா, எல்லாரையும் பண்ணுவோம்டா. கற்பு தானே பெண்களுக்கு மிகப்பெரிய இதா வந்து சொல்றது வந்து கற்பு தான் சொல்லிடுறாங்க. அதனால வெக்கமா இருக்கு, அவமானம் இருக்குன்னு எல்லாரும் எவ்வளவு வாயை திறக்க மாட்டாடா அப்படிங்கிற ஒரு பேனா விட்டு தானே உங்களுக்கு மண்டை உடையணும். மண்டையோட முதல்ல சுட்டு தள்ளணும். எவனும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க கவர்மெண்ட்ல எல்லாம். இதெல்லாம் எப்படி இருக்கு?